செல்லும், ஆனால் பலன் உண்டு. புரிஞ்சவங்க கை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்களே. சிலரோடு ஆவியானவர் பேசுகிறார், நான் ரொம்ப வருஷம் ஊழியத்தில் இருக்கிறேன், பெரிய பலன் ஒன்றும் பார்க்கலன்னா நீங்க விதைச்சிருக்கிற விதை பெரிய விதை. எஸ், புரிஞ்சவங்க மட்டும் ஓ ராபா ஷராபா ஆவியானவர் ஊழியம் செய்யறதுக்கு விட்டுக் கொடுங்க. சில நாள் சென்ற உடனே சில ஊழியத்துக்கு பலன் கிடைக்கிறது, சில நாள் சென்ற பின்பே சில விசுவாசிகளுக்கு பலன் கிடைக்கிறது. ஆனா சிலருக்கு அநேக நாள் செல்லுகிறது. ஏன் மோசே 80 வயது வரைக்கும் நீ ஏன் காத்திருக்க வேண்டியது? ஏனென்றால் நீ நடத்த போகிறது 30 லட்சம் ஜனங்கள். கைகளை தட்டுங்க. ஆனால் யோனா அப்படி அல்ல, வெறும் 1,20,000 ஜனங்கள். உன்னுடைய ஆத்துமாக்களுடைய கணக்கின்படியே உங்கள் பலன் வெளிப்பட போகிறது. ஆவியை பெற்ற ஜனம் கைகளை தட்டலாம். மணித்தோறும் புதிய இறங்கினவர்களும் கத்தரை துதிக்க முடியாது. ஆவியை பெற்றவர்கள் ஆராதிக்க தொடங்குங்க. இயேசுவின் நாமத்தில் குறைந்தபட்சம் 30 லட்சம் ஜனங்கள். ஆனால் அதுக்கு ஒரு காலகட்டம் வச்சிருக்கிறார்.